ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூ எப்படி கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா பூ கட்டுறது சொல்லிவிட்டு பேப்பரை உட்காந்து கிழிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு, இந்த கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா, அந்த பூ கட்டுறது இன்னுமே கொஞ்சம் பேருக்கு வரவே வராது. ஸோ அந்த எப்படி பூ கட்டலாம் அப்படி தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். நான் எப்படி பூ கட்டினேன் அப்படின்றது இதில் அந்த வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன். நான் பூ கட்ட ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே பூவில் எடுத்து கட்ட மாட்டேன். இந்த மாதிரி பேப்பர் அப்படி தான் நான் எடுத்து நல்லா கிழித்து ஒவ்வொரு தான் நான் எடுத்து வச்சு அதில் தான் நூல் வச்சு நான் கட்ட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பேசிக்கு இதே மாதிரி நீங்களும் கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பூ நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே ஃபாலோ உங்களுக்கு நான் சொல்லித்தரலான் இருக்கேன். நம்ம எல்லா பேப்பரும் இதே மாதிரி கிழிச்சு எடுத்துக்கணும். பூ எப்படி கட்ட போகிறோமோ அதே தான் அந்த பேப்பர் வச்சு நம்ம இன்றைக்கி கட்ட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நூல் எடுத்துக்குவோம், அந்த பேப்பரை எடுத்துக்குவோம். பேப்பரை நல்லா மடக்கிக்கலாம். மடக்கி அந்த நூலில் வச்சுக்கலாம். கட்டை விரலால் நல்லா அழுத்திக்கணும். அந்த ரைட் சைட் கட்டை விரல் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வச்சு நல்லா அழுத்திக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைட் கட்டை விரலும் நூலையும் வச்சு நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நல்லா நூலால் சுற்றணும். சுற்றிட்டு அந்த ரைட் சைடு 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பேப்பரை ஒரு சுற்றணும். இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சு போட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அந்த நூலை அப்படியே வெளியில் இழுத்துட்டு வந்துட வேண்டியது தான். இதே மாதிரி ஒவ்வொரு பேப்பராக வச்சு கட்டணும். இங்கே பாருங்கள், அந்த நூலுக்கும் அந்த பேப்பருக்கும் வெளியில் வரவே வராது. நல்லா டைட்டாக தான் பிடிச்சிருக்குது. இதே மாதிரி இன்னொரு பேப்பரை எடுத்து கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த ரைட் சைடு கட்டை விரல் வச்சு அழுத்திக்கணும் பேப்பரை. லெஃப்ட் சைடு அந்த 2 ஃபிங்கரால் அந்த நூலை எடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கையை அந்த கட்டை விரல் அந்த பேப்பரை விட்டுட்டு நகரவே கூடாது. அதை நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கணும். அப்புறம் அந்த ரைட் சைடு 2 ஃபிங்கரால் எடுத்து அப்படியே அந்த பேப்பரை போட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டு அந்த உள்ளே ஒரு நூல் இருக்குது பாருங்கள், அதை எடுக்கிறேன் பாருங்கள் மெதுவாக. அந்த நூலை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அந்த பேப்பர் போய் அந்த நூலில் போய் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா டைட்டாக. எங்கள் வீட்டில் பூவுலலாம் எனக்கு ஃபஸ்ட்டு கட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பூ கட்டினேன்னா பூவெல்லாம் அத்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த பூவெல்லாம் வீணாகிடும். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேப்பரில் தான் அந்த மாதிரி கட்ட சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. நான் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இதே மாதிரி ஒவ்வொரு பேப்பராக எடுத்து ஸ்லோவில் இந்த பாருங்கள் 2 கட்டை விரல் தான் நமக்கு முக்கியம். அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நூலை வச்சு பிடிக்கணும். க்ரிப்பாக பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி மெதுவாக ஸ்லோவாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூ கட்டலாம் நீங்களும். இப்போ பூ பேப்பரில் கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இலையில பூ கட்டலாம். இதே மாதிரி மெத்தடு தான். நம்ம பூவை எடுத்தோடனே கட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாமே வேஸ்ட்டாக ஆகும். ஃபஸ்ட்டு இலை, பேப்பர் அது மாதிரி ஒரு சில விஷயம் வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு நம்ம எல்லா விஷயமும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் இலையை வச்சு உங்களுக்கு எப்படி பூ கட்டி காமிக்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன். இதையுமே நான் வச்சு லேர்ன் பண்ண விஷயந்தான். இந்த இலையால் நானும் சின்ன வயசில் கட்டியிருக்க விஷயந்தான். உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் தான் இலையால் பூ கட்டி காமிக்க போகிறேன். அடுத்து வாங்க இலையில் எப்படி பூ கட்டலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நூலை எடுத்துக்கலாம். அதே மாதிரியே அந்த ஒரு இலையை தூக்கி அந்த நூலில் வச்சுக்கலாம். வச்சு நான் அதே மாதிரி மடிச்சுக்கணும். அந்த லெஃப்ட் சைடு கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரைட் சைடால் நம்ம நூலை சுற்றிட்டு அப்படியே அந்த 2 ஃபிங்கரால் அப்படியே அந்த இலையை உள்ளே விட்டு நம்ம அப்படியே மெதுவாக அந்த நூலை வச்சு நம்ம இழுக்கணும். அவ்வளோதாங்க பூ கட்டுறது. இலை கொஞ்சம் கிளியும், பேப்பர்னால் கொஞ்சம் கிளியாது. கொஞ்சம் இலையில் கொஞ்சம் கஷ்டம்தான்.
பட் ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட் ஆகிற இலையில தான் நம்ம பண்ணுறோம், அதனால் ஒன்றும் இஷ்யூ ஆகாது. அதனால் நீங்கள் இலையில வச்சு ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதையும் நான் கட்டி காமிக்கிறேன். ரைட் சைடு ஹேண்டால் அப்படியே சுற்றுவோம் நம்ம அந்த இலையை வச்சு. அந்த 2 ஃபிங்கரால் எடுத்துகிட்டு போய் அந்த இலையை உள்ளே விட்டு அப்படியே மெதுவாக இழுக்கணுங்க. ஸ்பீடாலாம் இழுக்கக்கூடாது. மெதுவாக இழுத்துட்டேங்க. பார்த்தீங்களா, 2 இது கட்டியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இலையை எடுத்து கட்டணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம இலையால் கட்டி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அடுத்து சாமந்தி பூவால் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சாமந்தி பூன்றது காம்பு நல்லாயிருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும், நமக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் சாமந்தி பூ வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நூல் எடுத்துக்குவோம். நம்ம அந்த பூவை எடுத்துக்கலாம். ஒரு சாமந்தி பூவை நல்ல காம்பு இருக்கிற பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு காம்பை வச்சுக்கிட்டு இன்னொரு காம்பை எடுத்து கீழே வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் வச்சு கட்டணும். ஆனால் கீழே மேலே நம்ம பூ வச்சு கட்டலை. ஆனால் சாமந்தி பூவை தான் இப்போ நம்ம கீழே மேலே வச்சு கட்டுறோம். அதே மாதிரி ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு வந்துட்டு அந்த கட்டை விரல், அந்த லெஃப்ட் சைடு கட்டை விரல் நல்லா அழுத்த பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரைட் சைடால் 2 ஃபிங்கரால் அந்த பூவை உள்ளே கொடுத்து நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த கொடுத்து எடுக்க வரும்போது நூலை அந்த பிடிச்சிக்கணும். அந்த நூலை அப்படியே மெதுவாக இழுத்துட்டு வரேன். காமிக்கிறேன் உங்களுக்காக, நான் அப்படியே நூலை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பூவை அதே மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கட்டை விரலால் அதே மாதிரி அந்த அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு 2 ஃபிங்கரால் எடுத்து நம்ம அந்த நூலை மெதுவாக எடுத்து வெளியே இழுத்துட்டு வந்திங்கன்னா நாட்டு நல்லா போட்டுரும் நமக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக கட்டி முடிக்கணுங்க. நம்ம இலையை எப்படி கட்டினோமோ, பேப்பர் எப்படி கட்டினோமோ அதே தான் சாமந்தி பூ கட்ட போகிறோம். என்ன கொஞ்சம் சாமந்தி பூ கொஞ்சம் மேலேங்களையும் நம்ம காம்பு வச்சு நம்ம கட்டுறதுனால கொஞ்சம் கீழே விழுகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சி நம்ம கட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட்டலாம். ஆனால் ஸ்லோவாக நம்ம பூ கிழுகாமல் கட்டணும். இந்த பூ எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம நித்திய மல்லிகைப்பூ எடுத்து நம்ம கட்டிக்கலாம். மேலே ஒரு பூவு, கீழே ஒரு பூவை எடுத்துக்குவோம். அதே மாதிரியோட சுற்றிக்குவோம். அந்த கட்டை விரலால் அழுத்திக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இழுத்திங்கன்னா ஈஸியாக போய் நின்றுடும் அந்த இடத்துல நமக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பூவையும் மெதுவாக எடுத்து கட்டுங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று, அப்படியே கட்டை விரலால் அழுத்திக்கிட்டு அதே மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு அதே மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா பூ கட்டிடலாம். ஈஸியாக தாங்க இருக்கும். பூன்றது அது ஒரு கலை, கட்டுறதுன்றது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்களே கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அது தெரியாதவங்களுக்காக நானும் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம். அடுத்து 2 எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 பூ மேலே 2 கீழே 2 வச்சுருக்கேன். அதையும் அதே மாதிரி கட்டை விரலில் கிரிப்பாக பிடிச்சிட்டு அதே மாதிரி 2 மேலேயும் கீழேயும் வச்சு அதே டைட்டு மாதிரி வச்சு பிடிச்சி நல்லா 2 பக்கம் வச்சு மெதுவாக இழுத்து கட்ட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள்,
இதே மாதிரி கட்டினீங்கன்னா பூ வந்தும் போகாது, நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. நெருக்க நெருக்க இருக்குது பாருங்கள். பூனாலே மதுரை தான், அதுவும் கட்டுற ஸ்டைலுமே மதுரையில் நல்லாயிருக்கும். அது நல்லா நெருக்க கட்டுவாங்க ஒவ்வொரு பூவுமே. அங்கே நூல் கேப்புன்றது தெரியாது. நல்லாயிருக்கும் அந்த கட்டுற விதமுமே. ஸ்பீடாக நல்லா பூ கட்டலாம். இதே மாதிரி நீங்களும் கட்டி முடிச்சுட்டு இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு அந்த நூல்லையே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் உங்களுக்கு பேப்பரில் எப்படி பூ கட்டுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இலையில் எப்படி பூ கட்டுறது அப்படின்னு அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து சாமந்தி பூவை எப்படி நம்ம கட்டுறது அப்படின்றது அதோட மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. அடுத்ததாக நித்திய மல்லியில் எப்படி பூக்கட்டி காமிப்போம் அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இன்றைக்கி மொத்தம் ஒரு 4 வகையில் நான் உங்களுக்கு பூக்கு எடுத்து கட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டி பார்த்து பழகுங்க. என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.